ஓகே, சுட சுட கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? தாராளமா. ஸோ டேஸ்டியாக இருக்கு. மசாலாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. அதுதான் மெயின். அல்டிமேட்டு. வேற லெவல். சூடாக இருக்கு. சூப்பரா. Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. Yes. அந்த சமையல் போனா சதப்பல். சூப்பர் ஈவினிங் மிக்கி சிஸ்டர்ஸ்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எஸ், ஈவினிங்கில் எல்லாருக்குமே சாய் காஃபி அந்த மாதிரிலாம் குடிப்போம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து சூடா கிறிஸ்பா காரமா இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற போல இருக்குல்ல, அது எல்லா தேவையும் ஒரே ஸ்நாக்ல அதுக்கான ரெசிபி தான் இது. இதுக்கு தேவையான ரெண்டே இன்கிரிடியன்ட் பிரெட் அண்ட் பொட்டேட்டோ. அது ரெண்டு இருந்தால் சட்டுன்னு வீட்டில் செஞ்சிடலாம். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைத்துலேயும் நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். வெரி இன்ஸ்டன்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். என்ன ரெசிபி? பிரெட் பால்ஸ். எஸ், கிறிஸ்பி பிரெட் பால்ஸ். கிறிஸ்பி பிரெட் பால்ஸ் இவ கண்டுபிடிச்சதுதான் எனக்கு குழம்பு பயங்கரமா. ஆக்சுவலா நான் தான் அந்த ரெசிபி பார்த்தேன். கிறிஸ்பி பிரெட் பால்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் ரெண்டே இருந்தால் நம்ம சொல்லியாச்சு. அதை என்னென்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 பிரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு 2 பிரெட்டு அது லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்து அது நல்லா இப்படி புளியணும். இந்த மாதிரி நல்லா பொட்டேட்டோ நம்ம மசிச்சு வச்சுருப்போம்ல, அதே மாதிரி பிரெட்டை மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 பொட்டேட்டோ நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். மாதிரி மசிச்சாச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா இதை கொஞ்சம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு சின்ன பேன்ல எண்ணெய் போட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம். பால்ஸாக இந்த மாதிரி பால்ஸாக எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப சதன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சியாக மாதிரி பால்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த வந்து கலராமல் இருக்கிறதுக்காக பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் 4 பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. இது முட்டையில் போட்டு போடலாம், பட் நாங்கள் பார்த்த ரெசிபியில் முட்டை போடலை. டைரெக்டாகவே அது பிரெட் க்ரம்ஸில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ நாங்களும் இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்னதாக ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் ஆயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ வந்து கடாயை வந்து வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறோம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அந்த பால்ஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே. பால்ஸாக கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சு போடுங்க, இன்னும் தீஞ்சிரும்.
ஸ்லோவாக இதை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்லோவாக திருப்பி விட்டுருங்க. நல்ல கலர் மாதிரி இருக்கு பாருங்க. பயப்படாது. பிரெட்ல நம்ம தண்ணி கரெக்டா இதுல கம்மியா சேர்த்து கரெக்டா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக குடிக்கும். ப்ரெட்டில் வந்து நிறைய எண்ணெய் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரெட்டில் தண்ணி ஊற்றுறோன்னே அது வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான இல்லைன்னா ரொம்ப சதனும் ஆகிடும். அது வராது. ரொம்ப சாப்பிடும் போதே அந்த எண்ணெயோட இது வரும். நல்லா இருக்காது. செகட்ட ஆரம்பிச்சு எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். crispy potato balls ready. ஓகே, சுட சுட crispy potato balls ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? தாராளமா. ஸோ டேஸ்டியாக இருக்கு. மசாலாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. அதுதான் மெயின். அல்டிமேட்டு. வேற லெவல். சூடாக இருக்கு. சூப்பரா. இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். பாய்.